வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச 2 வாசகங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை யார் சொன்னது அப்படின்லாம் தெரியாது. ஒண்ணு என்ன அப்படின்னா, நீ அரசியல்ல தலையிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில அரசியல் அப்படின்றது தலையிடும் அப்படின்றது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உனக்கு பிடிச்ச ஆட்சி அதிகாரம் அப்படின்றத அமைக்கிறதுக்கு நீ வந்துட்டு உழைச்சிடு. அப்படி இல்ல அப்படின்னா உனக்கு பிடிக்காத ஆட்சி அதிகாரத்தினால நீ ஆளப்படுவ அப்படின்றது. ஸோ இது 2மே பார்த்தோம் அப்படின்னா கேட்கறதுக்கு சர்வ சாதாரணமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சாக்ஷி மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு தனியாளா பார்த்தோம் அப்படின்னா, மோடி அரசாங்கத்தையா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, வச்சு செய்யணும் செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ராமர் கோயில் இருக்கு இல்லையா, ராமர் கோயில் அப்படின்றது கட்ட தெரியும். ஆனா ராமர் காட்டின பாதை அப்படின்றதுல நடக்க தெரியாது. ஸோ பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கு இல்லையா, பெண்களுடைய முன்னேற்றமும் பெண்களுடைய பாதுகாப்பும் தான் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேச தெரியும். ஆனா அந்த பெண்களுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டவருடைய மகனுக்கு பார்த்தோம்னா சீட் அப்படின்றது கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, அவர் ஜெயிச்சிட்டாரு. இந்தியாவின் மகள்களான நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காட்டமான பதிவு அப்படின்றத போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் இருக்கக்கூடிய ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடிடணும்ப்பா, இந்தியாவுக்காக போயிட்டு நம்ம ஒரு அகில அரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விளையாடிடணும், அதுலேயும் மெடல் வின் பண்ணிடணும், நம்ம இந்தியான்னு போட்டு இந்த ஜெர்சி போட்டு விளையாடுறதான் பார்த்தோம்னா பல பேருடைய கனவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த கனவோட உள்ள வந்து அதுக்காக பல வருஷம் பார்த்தோம் அப்படின்னா தியாகம் அப்படின்றத பண்ணி, சாப்பாட்டுல இருந்து ஃபேமிலியா இருந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் கோல்னு சொல்லியிருந்து, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆசியா லெவல்லையும் வேர்ல்டு லெவல்லையும் பார்த்தோம் அப்படின்னா மெடல்ஸ் வின் பண்ண ஒரு மல்யுத்த வீராங்கனை தான் சாக்ஷி மாலிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சிங் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அப்படின்றது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, மணிப்பூர்ல பத்தி எரிஞ்சப்பயே பாஜகவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, மோடிக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இன்னைக்கு இல்லை, யார் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல காங்கிரஸ் இருந்தாலும் இதே மாதிரியான விமர்சனங்கள் அப்படின்றத நம்ம வச்சுப்போம். டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ஒரு பெண் அந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவர் மேல சரியான ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கணும். பட் இன்னைய வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் கைது பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். உச்சநீதிமன்றமே வந்து தலையிட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல எஃப்ஐஆரே போடப்படுது. ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டத்திட்டங்களுடைய லட்சணம் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதெல்லாம் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கைசர்கஞ்ச் அப்படின்ற தொகுதி யாரை வேட்பாளராக பாஜக நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த தொகுதியில இருந்தா பார்த்தோம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, 2009ல இருந்து கண்டினியூஸா 3 டைம் எம்பியா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்றது நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுக்க பெரிய பரபரப்பான விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஸோ பாஜக பார்த்தோம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, அவரை ஒதுக்கிடுவாங்க, வேற யாருக்காவது இடம் தருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பிரிஜ்பூஷனுடைய சொந்த மகனான கரண் பூஷன் சிங்க்கு சீட்டு கொடுத்திருக்கிறது அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஒரே கேள்வியில சாக்ஷி மாலிக் பார்த்தோம் அப்படின்னா செருப்புல சாணி முக்கி அடிச்ச மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனி ஒரு மனுஷனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய நாட்டினுடைய அரசாங்கம் ஏன் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க கேள்வி அப்படின்றது வாயை திறந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெட்கக்கேடான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் படித்ததா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை தேடி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேவலமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, இன்கேஸ் எனக்கு நீங்கள் சீட்டு தரல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பிஜேபியிலேருந்து விலகி சமாஜ்வாடிக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மிரட்டல் விடுத்ததோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரிஜ்பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய அந்த கைசர்கஞ்ச் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு சுற்றி ஒரு 40லேருந்து 50 கல்வி நிறுவனங்கள் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிக்க வைக்கிறது என் வேலை அப்படின்றது தான் கடந்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளாக பிரிஜ்பூஷன் சிங் பார்த்தோம்னா பாஜக கொடுத்திருக்க உறுதி. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களையும் இவர் செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவர் சமாஜ்வாடிக்கு போயிட்டாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த தொகுதியை இழந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த
4-5 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே செல்வாக்கு அப்படின்றது கிடையாது. ஸோ பிரிஜ்பூஷன் சிங் கேட்குற விஷயம் அப்படின்றத நம்ம பண்ணி கொடுக்கல அப்படின்னா 4-5 தொகுதிகள் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நாட்டையே உழுக்கின ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தின ஒருத்தருடைய மகன் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா சீட் அப்படின்றத பாஜக தாரவார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கரண்பூஷன் சிங் ஒன்றும் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரிஜ்பூஷன் சிங் பார்த்தோம் அப்படின்னா அகில இந்திய சம்மேளன தலைவராக இருக்கார் இல்லையா மல்யுத்த கூட்டமைப்புக்கு. அதே மாதிரி கரண்பூஷன் சிங் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மல்யுத்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரிஜ்பூஷன் சிங்கை பொறுத்த வரைக்குமே பாஜக சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை இந்த டைம் வந்துட்டு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டதா சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய சலசலப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டிருக்கு, இந்த எலெக்ஷனில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லப்ப அவ்வளோ பெரிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியை பார்த்தோம் அப்படின்னா தனி மனுஷனா நான் சமாஜ்வாடிக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு லாக் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெருச்சாளிகளை நம்பி தான் பாஜக இருக்கா அப்படின்றதான் ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாக்ஷி மாலிக் சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்தையுமே விட்டுருங்க, பாஜக அவங்கள கண்டுக்கல இவங்கள கண்டுக்கல, இதை பண்ணல அவ்வளோ பண்ணல இதை பண்ணல, அது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்புறமா பேசுவோம். பட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மல்யுத்த சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனை, இப்படி வந்துட்டு மெடல் வின் பண்ண அத்லெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் வைப்பீங்களா, இதுக்கு வந்துட்டு சரியான ஆக்ஷன் அப்படின்றத வைக்கல அப்படின்னா அகில இந்திய கூட்டமைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு இருக்கு இல்லையா, வேர்ல்டுனுடைய அந்த மல்யுத்த கூட்டமைப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மல்யுத்த கூட்டமைப்பு அப்படின்றத சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேவலமாக ஒரு விஷயம் அப்படின்றத ஹேண்டில் பண்ணி அப்பயே அவர் மேலே கேஸ் போடாமல் உச்சநீதிமன்றம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கைசர்கஞ்ச் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்னடா மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றது கரெக்டான பாடம் அப்படின்றத புகட்டணும். இவங்க இருக்காங்க இல்லையா பெண்களுக்கு எதிரானவங்களுக்கு நம்ம ஒரு சாட்டை அடி தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா கைசர்கஞ்ச் தொகுதியில் நம்மளுடைய கரண்பூஷன் சிங் அவரை வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னே சொல்லலாம். பட் நிலைமை அங்கே தலைகீழாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூஷன் சிங் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான பணம் அப்படின்றத வந்து வச்சுருக்காரு. ஸோ அவர் அங்கே தோக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணத்தை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு அப்படின்றத அசால்ட்டாக வாங்கி அவருடைய பையனை வின் பண்ண வச்சுருவாங்க. ஸோ பேருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா பையன் இருக்கார் இல்லையா கரண்பூஷன் சிங் வந்துட்டு எம்பியாக இருப்பார். பட் அந்த அதிகாரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங் கிட்ட தான் இருக்கும். ஸோ டம்மியான ஒரு எம்பி அப்படின்றத முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இருந்து ப்ளே பண்ண போகிறதெல்லாம் பார்த்தோம்னா பிரிஜ்பூஷன் சிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய மூத்த மகன் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கும் எம்எல்ஏ பதவி அப்படின்றது வாங்கி தரப்பட்டிருக்கு. ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மேலே வைக்கக்கூடிய ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்றதான். அப்போ பிரிஜ்பூஷன் சிங்கோடைய ஃபேமிலிக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க பண்ணா கரெக்டு அவங்க பண்ணா தப்பு அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது ஒரு கேவலமான மைண்ட் செட் அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷி மாலிக் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஒன்று எங்களுக்கு பெருசான விஷயம் அப்படின்றத வந்துட்டு எதையுமே கேட்கல, எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் கொடுங்க அந்த காம்பன்சேஷன் கொடுங்க, எதையுமே வந்து நாங்கள் கேட்க கிடையாது. நாங்கள் கேட்குறது நீதி அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான். நாங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் ஒரு கேஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ பாதிப்பை ஏற்படுத்தினவங்கள பாஜகவே இவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் அப்படின்றது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அதிரடியான கேள்விகள் அப்படின்றத வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால பாஜக பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்தில் கொஞ்சம் வெடவெடுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நாட்டிலேயே அதிக தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தொகுதி இருக்கு இல்லையா, அதில் ஆல்ரெடி 2 கட்ட தேர்தல் அப்படின்றது நடந்து 3வது கட்ட தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா மே 7ஆம் தேதி தான் நடக்க போகுது. பாஜக பெரும்பாலான தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில சிக்கலான தொகுதிகள் இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய மகனான கரண்பூஷன் சிங்கை அந்த கைசர்கஞ்ச் தொகுதியில் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தான் தேர்தல் களம் இப்படி பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாட்டினுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டு இந்தியாவுக்காக பல சர்வதேச அரங்கில் மெடல் வின் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணினுடைய கற்புக்கு பார்த்தோம் அப்படின்னா குந்தகமாக இருந்த ஒருத்தருடைய பையன் அந்த கைசர்கஞ்ச் தொகுதியில் ஜெயிக்கணுமா வேணாமா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.